இவங்க அந்த பொண்ணை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்க, எப்படி இவங்களோட உண்மையான கேரக்டர், உண்மையான அன்பை அந்த பொண்ணு கிட்ட பிரதிபலிப்பாங்க. விருச்சிகத்தினோட அன்பை பார்த்தா மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வெறித்தனமான அன்பு வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு மயங்கிடும்னு வச்சுக்கோங்களேன். சரி, மயங்கிடுது. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. இவங்க எப்படி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல டைம் எடுத்துப்பாங்க. அந்த பொண்ணு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. உண்மையாவே இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா எல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்புறம் லவ் பண்ணுவாங்க. அப்படி லவ் பண்ணும் போதும் இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான அன்பும் ஆபத்து தாங்க. அந்த கதை தான். சரி, இப்ப உண்மையாவே வந்து ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப சின்சியரா, ரொம்ப டெடிகேட்டடா லவ் பண்ணும்போது அதனோட வேல்யூ தெரியறது இல்ல, இல்லைங்களா? அந்த கதையா தான் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி லவ் பண்ணும்போது இவங்க மிதுனத்தை லவ் பண்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து பாருங்க அந்த லவ் வந்து சக்சஸ் நோக்கி போறதே இல்லைங்க. ஏன்னா அவங்க அதீத புத்தியை யோசிக்கிறவங்க. இவங்க மனசு எப்பயுமே நம்ம யோசிக்கிறது புத்தியை வச்சு நம்ம யோசிக்கிறோம் அப்படின் போது எப்பயுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா கேடித்தனம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா மனசை கொண்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு அன்பு பிரதானமா இருக்கும், கண்ணீரும் கம்பளையும் பிரதானமா இருக்கும். அப்படின்னா ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. அதுதான் விருச்சிகம். சரி, அவங்க இண்டிவிஜுவலா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ், இவங்க இண்டிவிஜுவலா ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமா? பெரும்பாலும் ஒத்து வரது இல்ல. பெரும்பாலும் ஒரு சிலர் அப்படி மேரேஜ் பண்ணி நல்லா வாழறவங்களும் இருக்காங்க, அது சுய ஜாதகம் காரணம்.